வணக்கம். இந்த பார்ட் 14ல் வந்து அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். அசம்பிளி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பனண்ட்லாம் எப்படி க்ரியோவில் அசம்பிள் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். க்ரியோவுக்கு போயிடுவோம். க்ரியோவில் நான் ஒரு 2 காம்பனண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். சின்ன காம்பனண்ட்டாக ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்காக வேண்டி நேம் ஏன்னு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுக்கு. ஒரு கலருக்காக வேண்டி ஒரு விசிபிலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கலர் ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஏன்ற ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதே சேவை காப்பி போட்டு பிங்கிற காம்பனண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். சேவை காப்பி நேம் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கணும். இப்போ பிங்கிற காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணி இது சர்ச் டூலு, இதில் பிங்கிறத டைப் பண்ணோம்னா இது வரும். செலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏங்கிறத எடிட் பண்ணி பின்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ நம்ம 2 காம்பனண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஏ பிங்கிற காம்பனண்ட்டு. இதை நம்ம 2ஐயும் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபைல் நியூ. இப்போ பார்ட்டில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அசம்பிளிக்கு போயிருக்கிறோம். ஜஸ்ட் அசம்பிளி. இதில் டிசைன் தான். அசம்பிளி நேம் கொடுங்க. ஏஎஸ்எஸ் அசம்பிளி நேம் கொடுக்குறேன். டிஃபால்ட் எடுத்து விட்டுட்டு ஓகே. இங்கே யூனிட் செலக்ட் பண்ணுங்கள். நியூட்டன் செகண்ட். அசம்பிளி டிசைன் ஓகே. இப்போ நம்ம ஒரு விண்டோ வந்திருக்கு. இதுலேயும் பார்ட் மாடலிங் மாதிரியே டிஃபால்ட்டு டேட்டம் பிளேன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அது ஹைலைட் ஆகலை மாடல் ட்ரீயில். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இதை பிக் பண்ணி ட்ரீ ஃபில்டர்ஸில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் இதை பிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணியிருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் ஹைலைட் ஆகும். பார்த்தீங்கன்னா 3 டேட்டம் பிளேன்ஸ் இருக்குது, டிஃபால்ட்டு டேட்டம் பிளேன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் நான் இந்த விண்டோவுக்கு கொண்டு வர போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஐக்கான் இருக்கும். இதை ஜஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு ஏங்கிற காம்பனண்ட்டை எடுத்துக்கிட்டு வர போகிறோம். ஏ இதுதான் ஏ பார்ட்டு. ப்ரிவியூவில் பார்த்துக்கோங்க. ஓகே. மொதல் காம்பனண்ட்டை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, டிஃபால்ட் அசம்பிளி கொடுப்பாங்க. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் டிஃபைன்டு. இது வந்து அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் நம்ம இதெல்லாம். இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட் அசம்பிளிக்கு இதுங்களை யூஸ் பண்ண போகிறோம். இது கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன் வச்சு தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை அரெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் விண்டோ. நம்ம அசம்பிள் பண்ண போகிற காம்பனண்ட் செப்பரேட் விண்டோவில் தெரியணும்னாக்கா ஜஸ்ட் இது இருக்கணும். இது வந்து அசம்பிளி விண்டோ. இந்த காம்பனண்ட் எங்கேயும் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் தெரியும். இப்போ உங்களுக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எதை வேண்டாலும் ரிமூவ் பண்ணி விடலாம். பட் ஏதாச்சும் ஒன்று கட்டாயம் இருக்கணும். 2லேயும் கூட இருக்கலாம். சாரி, 2லேயும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டை கொண்டு வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டில் அசம்பிள் பண்ணுவோம். அது எப்படின்னாக்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு காம்பனண்ட்டை வந்து ஒரு ஸ்பேஸில் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை அரெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஃபிக்ஸர் டிசைன் படிக்கிறவங்க அதை விட கூட சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆர்டினரியாக எப்போதும் நம்ம கன்சிடர் பண்ணுறது 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் இருக்குது. இது 3லேயும் இருக்க ட்ரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட். அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அது ஒரு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டோட்டலாக 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நம்ம க்ரியோவில் இந்த அசம்பிளி பண்ணுறப்ப நம்ம லீனியர்
டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை அரெஸ்ட் பண்ணால் போதும், ரொட்டேஷன் தேவையில்லை. அப்படி ரொட்டேஷன் வேணும்னாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியோ எடுத்துக்கும். அனிமேஷன் பார்க்குறப்ப நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த லீனியர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை அரெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு போதும். இப்போ டிஃபால்ட்டுங்கிறது வந்து க்ரியோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டிஃபால்ட் என்ன மீனிங்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அசம்பிளியில் ரைட், டாப், ஃப்ரண்ட் 3 பிளேன் இருக்குது. அதே மாதிரி காம்பனண்ட்டுக்கு வந்து ரைட், டாப், ஃப்ரண்ட் 3 இருக்குது. இந்த ரைட்டும் வந்து அலைன் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் அலைன் ஆகும், டாப்பு அலைன் ஆகும். இதுதான் டிஃபால்ட். நீங்கள் டிஃபால்ட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை இப்போ டிஃபால்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன், எப்படி காம்பனண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்க பிளேன்களை வேணாலும் பிக் பண்ணி பாருங்கள். இதோட ரைட் அதே இடத்துல தான் இருக்கும். இதோட டாப், இதோட ஃப்ரண்ட், இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எடிட் டெஃபினேஷன் போட்டு பிளேஸ்மெண்ட், நான் டிஃபால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். செப்பரேட் விண்டோ வச்சிங்கன்னா தான் காம்பனண்ட்டோட மாடல் ட்ரீ வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ரைட்டோட கோயின்சிடென்ட் ஆகணும், இதோட டாப்போட கோயின்சிடென்ட் ஆகணும், இதோட ஃப்ரண்ட்டோட கோயின்சிடென்ட் ஆகணும். ஜஸ்ட் இதுங்களை பிக் பண்ணிங்கனாலே இந்த 3மே க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், ரைட், டாப், ஃப்ரண்ட். இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை வந்து எப்பயுமே டிஃபால்ட் போட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. நான் அதனால் இந்த கன்ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ பிங்கிற காம்பனண்ட்டை கொண்டு வர போகிறேன். அதே ஐக்கானை பிக் பண்ணி பிங்கிற காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு வரணும். இப்போ பியை வந்து நான் ஏங்கிற காம்பனண்ட்டை மேலே வைக்க போகிறேன் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், இந்த சர்ஃபேஸ் மேலே இதை வைக்க போகிறோம். பிளேஸ்மெண்ட் போய்க்கணும், கோயின்சிடென்ட், இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த சர்ஃபேஸ் வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகிடுது, வெர்டிக்கல் மூமெண்ட் அரெஸ்ட் ஆகிடுது, நியூ கன்ஸ்ட்ரைண்ட். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் மூமெண்ட் அரெஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு இதோட கோயின்சிடென்ட் ஆகிடணும். இப்போ ஹரிசாண்டல் மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அசம்பிளியில் வேணாலும் வச்சு பார்க்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணணும். அதுவரை இங்கே பார்சியல் கன்ஸ்ட்ரைண்ட் தான் இருக்கும். நியூ கன்ஸ்ட்ரைண்ட் போயிட்டு கோயின்சிடென்ட், இதோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸோட கோயின்சிடென்ட் ஆகணும். ஓகே, இப்போ பாருங்கள், எடிட் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் கூட டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணலாம். இப்போ தேவையில்லைன்னா கூட இந்த ஐக்கானை மட்டும் கூட பிக் பண்ணி விடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது கோயின்சிடென்ட். இப்போ ஃப்ளிப் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஃப்ளிப். இப்போ இந்த 2 சர்ஃபேஸையும் நம்ம கோயின்சிடென்ட்டை கொடுத்துருக்குறோம். ஒன் வந்து மேட் ஆகும், ஒன் ஓவர் தி அதர் வந்து இருக்கும், இல்லை அலைன் ஆகிருக்கும். கோயின்சிடென்ட் இந்த மாதிரி அலைன் ஆகிருக்கும், இல்லை மேட் ஆகிருக்கும். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை ஃப்ளிப் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் இந்த ஃப்ளிப்போட ஒர்க். கோயின்சிடென்ட், ஓகே. இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வேணும் பிங்கிற காம்பனண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் எடிட் டெஃபினேஷன் போயிட்டு இந்த கோயின்சிடென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு 20 mm மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கோயின்சிடென்ட்டை வந்து டிஸ்டன்ஸ்னு மாற்றி ஒரு 20 mm மேலே கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிளேனையும் நம்ம பிடிச்சி பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொரு பி எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டன்ட் பி காம்பனண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ஃபேஸோட இதோட எட்ஜ் மட்டும் அலைன் ஆகணும்னு கொடுக்குறேன். சர்ஃபேஸ் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ கோயின்சிடென்ட் போயிட்டு நான் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து காம்பனண்ட்டோட செலெக்ஷன், செகண்ட் வந்து அசம்பிளியோட செலெக்ஷன். இப்போ அசம்பிளியில் நீங்கள் பிக் பண்ணி இருக்கிறப்போ போய் காம்பனண்ட்டை பிடிச்சிங்கன்னா எதையுமே பிடிக்காது. சரி, இப்போ நான் அசம்பிளியை பிக் பண்ணிவிட்டு காம்பனண்ட்டை போய் காம்பனண்ட்டில் இருக்க எதை பிடிச்சனாலும் பிடிக்காது. ஓகேவா, இப்போ காம்பனண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ காம்பனண்ட் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜ் அசம்பிளியில் வேண்டான்ட்டு எடுத்து விட்டுறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு இந்த எட்ஜ்
இந்த எட்ஜை வந்து இந்த சர்ஃபேஸோட நான் கோயின்சிடென்ட் கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் வந்து இப்போ என்ன ஆகிடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டும் அரெஸ்ட் ஆகிடும், பட் ரொட்டேஷன் இருக்கும். இப்போ நான் கோயின்சிடென்ட் கொடுத்துட்டு இப்போ இது இந்த மூமெண்ட் இருக்கும், பட் வெர்டிக்கல் மூமெண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா எட்ஜ் மட்டும்தான் லாக் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை கொடுத்துட்டோம். இப்போ அப் அண்ட் டவுன் மூமெண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. நியூ கன்ஸ்ட்ரைன். இப்போ இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கொடுக்குறோம். ஓகே, எட்ஜு கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி நான் இது சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணலாம். எடிட் டெஃபினேஷன் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்க நியூ செட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு கோயின்சிடென்ட் தெரியும், கோயின்சிடென்ட்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுக்க தெரியும். அதே மாதிரி கோயின்சிடென்ட்ஸில் 2 ஆக்சிஸை கோயின்சிடென்ட் பண்ணி ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், பேரலல் கொடுக்கலாம், நார்மல் கொடுக்கலாம். இதில் டிஃபால்ட்டு நமக்கு தெரியும், 3 டிஃபால்ட்டு டேட்டம் பிளேன்ஸ் வந்து அலைன் ஆகிறது தான் டிஃபால்ட்டு. ஃபிக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த 3வது காம்பனண்ட், இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னாக்க எல்லா காம்பனண்ட்டுமே போயிடும். ஒருவேளை எனக்கு இந்த காம்பனண்ட் இருக்கணும் அதை டெலீட் பண்ணாலும் அப்படிங்கிறப்ப இதை என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அதே இடத்துல இது லொக்கேட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும், இதோட எல்லா கன்ஸ்ட்ரைனையும் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அதே இடத்துல என்ன பொசிஷனில் இருக்கோ அப்படியே அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை டெலீட் பண்ணாலும் இந்த ஃபிக்ஸான காம்பனண்ட் மட்டும் எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும் அதே இடத்துல. ஓகேவா? இது மற்ற இது எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பார்ப்போம், ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று பார்ப்போம். ரியல் டைம் ப்ராப்ளத்திலேருந்து ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இமேஜ் ஒரு பேரிங் பிளாக்கு, ஒரு பேரிங், ஒரு ஷாஃப்ட், பேரிங்குள்ளார ஷாஃப்ட் இன்சர்ட் ஆகிருக்கு, ஒரு வாசர், மேலே ஒரு க்ளோசிங் பிளேட்டு, யூனிவர்சல் கப்ளிங், கிளிவிஸ், பின். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா இந்த மிஷினில் ஆக்சுவேட்டரோட எண்டில் இது யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னாக்கா இது ஆக்சுவேட்டர், இது ஒரு மிஷினில் ஒரு ஆக்சுவேட்டர் இருக்குது. இந்த ஆக்சுவேட்டரோட எண்டில் டு பால் ஜாயிண்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலாம், இது தேவையில்ல நமக்கு, பட் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அந்த இமேஜை வந்து உள்ளார கொண்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒவ்வொரு தரையும் போய் பார்க்க முடியாது, அதனால் ஒரு டேட்டம் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு இமேஜஸில் போய் ஆடுன்னு போயிட்டு இந்த ஸ்கெட்சிங் இது அந்த பிளேனை எந்த பிளேனில் வேணுமோ அதை பிடிச்சோம்னாக்க இந்த இது ஓகே. சைஸஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே தேவைனாலும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஏபி ஃப்ரண்ட். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். இதில் இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது பேரிங் பிளாக்கு, காம்பனண்ட் அசம்பிள், பேரிங் பிளாக் பார்ட். ஓகே, இந்த பார்ட் எடுத்துக்குவோம். பிளேஸ்மெண்ட், டிஃபால்ட். ஓகே, இது ஓரியன்டேஷன் ப்ராப்பராக இல்லை, அதனால் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். எடிட் டெஃபினேஷன், செப்பரேட் விண்டோ போய்கிட்டு ஏபி டிஃபால்ட்டில் வச்சுட்டு நான் இப்போ இதை வந்து இப்படி வைக்க போகிறேன். ஓகேவா? இப்படி வைக்க போகிறோம், அதனால் இதை டிஃபால்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். கோயின்சிடென்ட். இப்போ இந்த பிளேனில் வந்து என்ன ஆகுது, அதோட பாட்டம் வந்து சீட் ஆகுது, இதோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து அதில் சீட் ஆகுது. செகண்ட் வந்து இந்த அக்ராஸ் பிளேனில் வந்து இதில் இருக்க அக்ராஸ் பிளேன் கோயின்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி மூணாவது வந்து கோயின்சிடென்ட் இந்த பிளேனில் வந்து பர்பெண்டிகுலராக இருக்க இந்த பிளேன் வந்து கோயின்சிடென்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க
இந்த மாதிரி இருக்குது அந்த சைடு. வேணும்னா ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. 2 இதை ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணி இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பேரிங் பிளாக் வச்சாச்சு. அடுத்து இருக்கிறது வந்து பேரிங் வந்து ஷாஃப்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஷாஃப்ட்டில் பேரிங்கை இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹவுசிங்குள்ளார வைப்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு பேரிங் வைப்போம், அடுத்து ஷாஃப்ட்டை வைப்போம். அசம்பிள். $30204 தான் பேரிங்கு. ஓகே, இது பிக் பண்ண வேண்டாம், இந்த இதை பிக் பண்ணிக்கோங்க எப்பயுமே. இது என்னங்கிறத நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை யூஸ் பண்ண வேண்டாம். கோஇன்சிடென்ட் இதை இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுறோம். தென் இந்த ஸ்டெப்பில் போய் சீட் ஆகணும். இது வந்து அந்த அவுட்டர் ரேஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஸ்டெப்பை பிடிச்சிட்டு இந்த அவுட்டர் ரேஸை பிக் பண்ணுறோம். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். பேரிங்கை அந்த பிளாக்குள்ளார இன்சர்ட் பண்ணிட்டோம். தென் அந்த ஷாஃப்ட்டை வைக்க போகிறோம். இந்த ஷாஃப்ட்டு ஸ்டெப்டு ஷாஃப்ட்டு இதை இது உள்ளார இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ஷாஃப்ட்டை இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் இதை வந்து இதோட மேட் பண்ணுறோம். கோஇன்சிடென்ட் ஆக்சுவலாக கொடுக்கணும். இது வந்து இன்னர் ரேஸை அரெஸ்ட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளோசிங் பிளேட்டு போடுறோம். இந்த பிளேட்டு பிளேஸ்மெண்ட் கோஇன்சிடென்ட் இதுவும் சர்க்குலர்னால கோஇன்சிடென்ட் கொடுத்துட்றோம். அடுத்து இப்போ என்ன ஆகிடுது, XY மூமெண்ட் அரெஸ்ட் ஆகிடுது. ஆக்சியல் மூமெண்ட் மட்டும் இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் இது மேலே பட் பண்ணி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓகே கொடுக்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து மேட்ச் ஆகலை உங்களுக்கு. ஓகே, இது உள்ளார போயிருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க கவர் வந்து உள்ளார போயிடுச்சு, அதனால் ஃப்ளிப் பண்ணணும். செகண்ட் இதுதான் மேட் பண்ணியிருக்கோம். இதை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸும் அந்த ஹோல்ஸும் நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறோம். கோஇன்சிடென்ட் இதில் இருக்க ஒரு ஹோலும் இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹோலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும். இது வச்சாச்சு. இதுக்கப்புறம் யூனிவர்சல் ஜாயிண்ட் கொண்டு வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம். இது வந்து மிசிமி காம்பனண்ட்டு. இது இன்டர்ஃபேஸ் வச்சுக்க வேண்டாம், அது ப்ரீ டிஃபைன்டு அசம்பிளி தான் இன்டர்ஃபேஸு. இது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் பார்ப்போம். நம்ம இதுவும் அசம்பிள் ஆகணும். இன்கன்ஸ்டன்ட் வந்து இந்த பின்னும் கோஇன்சிடென்ட் ஆகணும். ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன பண்ணணுன்னாக்கா இதை இன்சர்ட் பண்ணி அப்புறம் பின் போடுவாங்க. இது பாட் அவுட் காம்பனண்ட்னால 3D மாடல் இப்படி தான் அவைலபிள் இருக்குது. அதனால் அதை அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வாங்குறப்பே அந்த பின்னும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அடுத்து இதில் வந்து கிளீவிஸ் வைக்க போகிறோம். கிளீவிஸ் 2 பார்ட்டு. இதில் வந்து இந்த சர்ஃபேஸும் கோஇன்சிடென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதையும் இந்த பின் இன்செர்ட் பண்ணுற போர்ஷனையும் கோஇன்சிடென்ட் பண்ணோம்னா ஃபுல்லி கன்சிடென்ட் ஆகிடும். இதில் தான் ஆக்சுவேட்டரோட எண்டு கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. எய்தர் ராட் ஆர் சிலிண்டர், அதோட எண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். இதில் ஒரு பின் போட்டு சர்க்கிளிப் போடுவோம். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பிஸ்டனோ அல்லது ராடோ அதோட எண்டை வச்சுட்டு பின் போட்டு சர்க்கிளிப் போட்டுருவோம். நம்ம ஜஸ்ட்டு பின்னும் சர்க்கிளிப்பும் மட்டும் போடுவோம். பின் இதுவும் இன்சர்ட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் இன்சர்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்போம் சர்க்கிளிப்புக்காக வேண்டி. இந்த எண்டு இது வரை நம்ம கொடுக்கணும்.
ஓகே, இது வந்து இங்கிட்டு இருக்குது. அதனால் இதை செகண்ட் இதை ஃப்ளிப் பண்ணி விட்டுறணும். தென் அந்த ஸ்லாட்டில் வந்து சர்க்கிள் இப்போ போட்டு விடணும். இதுவும் இதில் இருக்க இன்னரும் மேட்ச் ஆகும். தென் இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்குது பின்னு. இப்போ இந்த பின்னோட ஓரியன்டேஷன் வேறு எங்கிட்டாச்சும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன், இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் வந்துடும். நியூ கன்ஸ்ட்ரைன் போயிட்டு ஜஸ்ட்டு பேரலல்னு போயிட்டு இந்த ஃபேஸ் வந்து எனக்கு ஏதாச்சும் இந்த ஃபேஸுக்கு பேரலாக வேணும், இங்கே இருக்கிற ஃபேஸுக்கு பேரலல் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பேரலாக டேர்ன் ஆகிக்கும். நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் செஷனில் எப்படி இதில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர்டு வியூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பட் இன்னும் சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரிப்பீட் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். இப்போ போதும். தேங்க்யூ, நன்றி.